ஷார்ட் டேர்மில் அமெரிக்காவுக்கும் டிஸ்டர்பன்ஸு, உலக நாடுகளுக்கும் டிஸ்டர்பன்ஸு, லீஸ்ட் டிஸ்டர்ப்டு இந்தியா. எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் மாபெரும் பேச்சு போட்டி சொல் தமிழா சொல் பிரம்மாண்ட இறுதிச் சுற்று ஏப்ரல் 7 எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூர். Make Howrah Pay your trusted partner for all your payout needs. கிராண்ட் மாஸ்டர்கள் பிரணவ் வி.ஆர். சிதம்பரம், வேலம்மாள் நெக்ஸஸின் மேலும் ஒரு பெருமை. பல்வேறு காரணங்களுக்காக கடந்த சில டிகேட்ஸாகவே அவங்க வெளியிலேருந்து இறக்குமதி பண்ணிக்கிறாங்க. அது அவங்களுக்கு சுலபமாக இருக்குது. அவர்களுடைய பெரும் முதலாளிகளுக்கு லாபம் கிடைக்கிறதுக்காக அவர்கள் சாதாரண நாடுகளில் தயாரிக்க ஆரம்பித்தாங்க. உணவுப் பொருட்கள், எண்ணெய், துணி, யந்திரங்கள், பெரிய பெரிய இராணுவ தளவாடங்கள் தான் அவங்க இறக்குமதி பண்ணிக்கிறது இல்லை. மற்றபடி எல்லா விஷயங்களையும் இறக்குமதி பண்ணிக்கிறாங்க. கடனில் வாழ்கிற அமெரிக்க அரசாங்கம் அடிக்கடி 100% கடனை தொற்றுவாங்க. இப்போது கனடாவுக்குலாம் பெரிய சிக்கல், மெக்சிகோவுக்கு பெரிய சிக்கல், சீனாவுக்கு பெரிய சிக்கல். அவங்களுக்கு நிறைய ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஐரோப்பிய யூனியன் உட்காந்து தலையை உடச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி. இவர் நம்மளை தனிமைப்படுத்தலை, நேச நாடுகளையும் ஒரு நேசக்கரம் கொடுக்கல, மொத்தமாக எங்களுக்கு வரி வேணும்னு கேட்டு. இப்போ இன்றைக்கி சாயங்காலமே போய் அவன் ஏப்ரல் 5 பீர் குடிக்க போனோன்னு எனக்கு பக்குங்க, அவனுக்கு விலை ஏறி போச்சு. காலையில் பிரெட்டு தின்னா பக்குங்க. ஸோ இப்போ அமெரிக்காவுக்குள்ளார கிளர்ச்சி வரும். வியாழக்கிழமை அன்னைக்கு பங்குச்சந்தைகளில் நாஸ்டாக் 5% விழுந்திருக்கு. அவங்களுடைய பங்குச்சந்தையில் ஒன்று, இன்னொன்று 4.8 விழுந்திருக்கு. இது கோவிட் அன்னைக்கு விழுந்ததுக்கு அப்புறம் இப்போ தானே அதிகமாக விழுந்திருக்கு. இது அமெரிக்கர்களுக்கு இது நட்டமாக போகுது. அமெரிக்க நிறுவனங்கள் நட்டத்தை சந்திக்க போயிருந்தன. அதனால இவர் இறங்கி வருவார். ஆனால் இவர் ஒன்றும் முட்டாள் இல்லை. அமெரிக்காவுடைய இந்த டிஸ்டர்பன்ஸில் மொத்தமாக உலக ஜிடிபி ஒரு 2% இறங்கும். இப்போ எல்லாருமே ஒரு பிரச்சனைனா தங்கம் வாங்கணும்னு வச்சுருக்காங்க. வாங்காதீங்க, இறங்குன்றாங்க. நம்மிடையே பொருளாதார நிபுணர் சோம வலியப்பன் இணைஞ்சிருக்காரு. பேச நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா. அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விதித்திருக்கிற ரெசிப்ரோக்கல் டாரிஃப், இது அவங்க சுதந்திர அமெரிக்கா இன்னைக்கு தான் அந்த சுதந்திர காற்றை சுவாசிக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் அவர் அனௌன்ஸ் பண்ணி அதை அறிவிச்சிருக்காரு. ஆனால் அது எந்த வகையில் எல்லா உலக நாடுகள் எல்லாத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப்லேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் சார். அதுவும் டிஸ்கவுண்டர் ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதுலேருந்து சில விளக்கங்கள் எடுத்துக்கலாம். ஆமாம், அந்த ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போது உலகத்தில் இருக்கிற பல்வேறு நாடுகள் 190 சொச்சம் நாடுகளில் நம்பர் 1ல் இருக்கிற பொருளாதார பலம்னு பார்த்தா அமெரிக்கா, நுகர்வில் நம்பர் 1ன்னு பார்த்தா அமெரிக்கா. ரொம்ப வளமான நாடு. நிறைய பொருட்களை அவங்க பயன்படுத்துகிறாங்க. எல்லா பொருட்களும் அவங்கள்ட்ட இல்லை. பல்வேறு காரணங்களுக்காக கடந்த சில டிகேட்ஸாக, தசமங்களாகவே அவங்க வெளியிலேருந்து இறக்குமதி பண்ணிக்கிறாங்க. அது அவங்களுக்கு சுலபமாக இருக்குது. அவர்களுடைய பெரும் முதலாளிகளுக்கு லாபம் கிடைக்கிறதுக்காக அவர்கள் சிரமம் தரக்கூடிய, சுற்றுப்புற சூழலுக்கு கேடு தரக்கூடிய அல்லது விலை அதிகமாகிவிடும் என்று முதலாளிகள் நினைக்கிற பொருட்களை எல்லாம் அவர்கள் சாதாரண நாடுகளில் தயாரிக்க ஆரம்பித்தாங்க. அங்கே லேபர் காஸ்ட்டு கம்மியாக இருக்கும், அங்கே சாயத்தை கரைச்சி ஊற்றலாம், அங்கே சுற்றுப்புற சூழல் கேடு நடக்கும், என்ன வேணால் பண்ணலாம், பட் பொருளை நம்ம அனுபவிப்போம் என்பது போல் அங்கே இருக்கிற பெரிய நிறுவனங்களே பல்வேறு கிழக்காசிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள், அங்கேயெல்லாம் கொண்டு போய் இவங்க மேனுஃபேக்சரிங்கை வச்சு தயாரித்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதன் மூலமாக அவருடைய லாபம் தொடர்ந்து அதிகரிச்சிட்டு இருந்தது. அது தவிர அவர்களிருந்து உணவுப் பொருட்கள் கூட, உணவுப் பொருட்கள், எண்ணெய், துணி, யந்திரங்கள், பெரிய பெரிய இராணுவ தளவாடங்கள் தான் அவங்க இறக்குமதி பண்ணிக்கிறது இல்லை. மற்றபடி எல்லா விஷயங்களையும் இறக்குமதி பண்ணிக்கிறாங்க. அப்படியே அவங்க ரொம்ப வருஷமாக இருந்து ஒரு மோசமான நிலைமைக்கு போயிட்டாங்க. கடனில் வாழ்கிற அமெரிக்க அரசாங்கம் அடிக்கடி 100% கடனை தொற்றுவாங்க. நம்ம இப்போ தமிழக பட்ஜெட்டில் பார்த்தா அவங்க 26% இருக்கிறோம் ஒரு உள்நாட்டு உற்பத்தியில். மத்திய அரசாங்கத்தை பார்த்தோம்னா அது ஒரு 65 அந்த லெவலில் இருக்குது. அவங்க 100 கிட்டே வந்துடுவாங்க அப்பப்போ. எப்படி மேட்டூர் அணை நிரம்பி தண்ணியை திறந்து விடணுமோ அது மாதிரி ஃபுல்லாகிடும். அதுக்கப்புறம் அவங்க செனட்டை கூட்டி அப்ரூவல் வாங்கி இன்னும் கொஞ்சம் நம்ம கடன் வாங்கலாம், அனுமதி பெற்று கடன் வாங்குற லெவலுக்கு பல லட்சம் கோடி ரூபாய் கடனில் தான் அமெரிக்க அரசு ஓடிக்கொண்டு இருக்கிறது. புதிய அதிபர் வர்றபோது அவர் சொன்னார், நான் அமெரிக்கா ஃபஸ்ட்டுன்னு நான் பண்ணுவேன். எப்படி இங்கே பாரத பிரதமர் வந்தபோது மேக் இன் இண்டியா சொன்னாரோ, எந்த ஒரு நாட்டில் தொழிற்சாலை இருந்து எந்த ஒரு நாட்டில் உற்பத்தி நடக்குதோ அங்கே இருக்கிற பொருட்களுக்கு வியாபாரமும், அங்கே இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பும், அதன் மூலமாக சம்பளமும் அங்கே உள்நாட்டு பிறகும். அதை அவரும் சொன்னார். எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டார், வந்துட்டார், செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அவர் போடுறது என்னென்னா, எங்களுக்கு நிறைய இறக்குமதி ஆகுது வெளிநாடுகள்லேருந்து. நம்ம மட்டும் இல்லை, ரொம்ப பெரிய நாடுகள்னு பார்த்திங்கன்னா கனடா, மெக்சிகோ, சீனா தான். இந்தியா கூட குறைவு. இந்தியாவினுடைய ஆங்கிள்லேருந்து பார்த்தா அமெரிக்கா முக்கியமான பார்ட்னர். உலக நாடுகள் செய்கிற ஏற்றுமதியில் இந்தியா செய்கிற ஏற்றுமதி ரொம்ப குறைவு. இந்தியா இன்னும் ஏற்றுமதியில் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது. நாம் பெரும்பாலும் நம்ம நுகர்வுக்கு தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்க்குற பொழுது அவங்களுக்கு சீனா ரொம்ப பெரிய பார்ட்னர்.
பக்கத்துலேயே இருக்கிற மெக்சிகோ, பக்கத்துலேயே இருக்க கனடாவிலேருந்து தான். நான் ஒரு இடத்துல படித்தேன், அவங்க அவகாடோ அப்படின்னு நம்ம அந்த பிரெட்டுக்கெல்லாம் போட்டுக்கிற அது வந்து 90% அமெரிக்காவில் பயன்படுத்துறது கனடாவிலேருந்து வருதான். 90%. அது அவங்களோட ஃபேவரட்டான ஒரு ஆமாம். இது கூட அவங்க உற்பத்தி பண்ணிக்கிட்டு இல்லை, இதெல்லாம் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி நம்ம நாட்டிலேருந்து பாஸ்மதி அரிசி போகுது, நம்ம நாட்டிலேருந்து கடல் பொருட்கள், மீன் போகுது, நகை போகுது, எல்லா நாடுகளும் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் வந்து ஒரு கம்ப்ளீட் பிரேக் ஒன்று போட்டிருக்காரு. போட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம எல்லாருக்கும் வரி விதிப்போம், நீ யார் உள்ளே கொண்டு வந்தாலும் வரி என்று. அவருக்கு ரொம்ப நேசமாக இருக்கிற நாடுகள் இவங்க இங்கிலாந்து கூட 10% போட்டார், பேஸ்லைன் 10%ன்ட்டார். அதுக்கு மேலே நீங்கள் எனக்கு என்னென்ன ஏற்கனவே போட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அதை பொறுத்து நான் உங்களுக்கு போடுவேன், அதுவும் டிஸ்கவுண்ட். இப்போது ரெசிப்ரோக்கல்னால் டிட் ஃபார் டேட், கண்ணுக்கு கண் கைக்கு கை வாங்குறோன்னு சொல்கிறோம் இல்லையா. நீ எனக்கு வரி போடுற, நான் உனக்கு போடுறேன், இதை நம்ம எதிர்க்கவே முடியாது. இது எப்படின்னா, நீ உன் பொருளை கொண்டு வந்தீங்கன்னா உன்னுடைய பைக்கை கொண்டு வந்தால் இந்தியாவுக்குள்ளார 70% நம்ம டேக்ஸ் போடுறோம். ஏன்? அப்போ தான் நம்ம ஊர் ஹீரோ ஹோண்டா விற்கும், நம்முடைய பஜாஜ் மோட்டர் சைக்கிள் விற்கும், கவாசாக்கி விற்கும். இல்லைனா எல்லோரும் வெளிநாட்டு வண்டியை வாங்கினாங்கன்னா நம்ம நாட்டில் இவ்வளோ உற்பத்தி பண்ண முடியாது, அப்போ இவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்காது. வெறும் இறக்குமதி பண்ணிவிட்டு துறைமுகம் தான் பெருசாகும், நமக்கு வேலை வாய்ப்பு போயிடும். அது மாதிரி நம்ம பலதை தடை பண்ணி வச்சுருக்கோம். அதனால தான் நம்ம சமீபத்தில் நல்லா வளர்ந்தோம். சீனா நிறைய நமக்கு கொண்டாந்து கொட்ட பார்க்குறாங்க, கொட்டினாங்க. அப்போ கூட நம்ம கவலைப்படுவோம், ஏன்டா சீன பொருட்கள் இங்கே இவ்வளோ இருக்குன்னு. நம்மளை போல் 10 மடங்கு 100 மடங்கு அமெரிக்காவில் கிடக்கு, எதை எடுத்தாலும் சீன பொருட்கள். அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, நீ எனக்கு என்ன வரி போடுறியோ அதுக்கு நான் பதிலுக்கு போடுவேன்னு சொல்லி சில நாடுகளுக்கு டிஸ்கவுண்டட் பாதிங்கிறாரு. இப்போ இந்தியா இங்கேருந்து நிறைய ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆட்டோமொபைல், ஆட்டோ காம்பனன்ட்ஸு, டாடா மோட்டார்லாம் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நகைகள் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம், அரிசி அதெல்லாம் பண்ணிக்கிட்டு. அவர் என்ன சொல்கிறாரு, அதுக்கெல்லாம் நான் வந்து சராசரியாக கணக்கு பண்ணி பார்த்தேன், மொத்தமாக எங்களுடைய இறக்குமதி நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிற பொருளுக்கு நீங்கள் போடுற வரி வந்து கணக்கு போடனா 52% வருது. நான் உங்களுக்கு சராசரியாக அதில் பாதியாவது போடலாம்ல, 26% போடுறேன்ட்டு இப்போ 27ன்னு சொல்லியிருக்காரு. அதாவது வாஷிங்டனுடைய அந்த டாரிஃப் பட்ஜெட்டில் பார்த்தா 27 இருக்குது, வெளியில் வந்திருக்கிறது 26ன்னு போட்டுருக்காங்க. 26 27 ஏதோ ஒன்று அது போட போகிறாங்கிறாங்க. இப்போது அதுதான் நமக்கு வந்து ஒரு பயத்தை கொடுத்துருக்கு. 5ஆம் தேதியிலேருந்து 10%, அப்புறம் 9ஆம் தேதியிலேருந்து அதை வந்து 26ஆகவும் ஆக்கிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு சிக்கல். இதை வந்து இப்போது கனடாவுக்குலாம் பெரிய சிக்கல், மெக்சிகோவுக்கு பெரிய சிக்கல், இவங்களுக்கு சீனாவுக்கு பெரிய சிக்கல். அவங்களுக்கு நிறைய ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஐரோப்பிய யூனியன் உட்காந்து தலையை உடைச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி. இவர் வந்து நம்மளை தனிமைப்படுத்தலை, சீனாவை தனிமைப்படுத்தலை, நேச நாடுகளையும் ஒரு நேசக்கரம் கொடுக்கல, மொத்தமாக எங்களுக்கு வரி வேணும்னு கேட்டார். இப்போ ஆக்சுவலாக வந்து அவருடைய அறிவிப்புக்கு அப்புறம் ஐரோப்பிய யூனியன் வந்து நேசக்கரம் தான் நீட்டிகிட்டு இருக்காங்க. அதை ரொம்ப சாஃப்டாக தான் அவங்க வந்து அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதர்வைஸ் சீனா, கனடா அவங்கெல்லாம் வந்து எதிர்ப்பை வந்து நேரடியாகவே தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்தியா தரப்புலேருந்து பெருசாக எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் பார்க்க முடியல. நம்மளுக்கு வந்து இதனால் வந்து பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சும் நம்ம என்ன ஒரு டெசிஷன் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? 2 பகுதியாக பார்க்கலாம். ஒன்று வந்து பெரிய பாதிப்பு இருக்க போகிறதா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார மதிப்பு வந்து 3.5லேருந்து 4 ட்ரில்லியன் டாலர்ஸ், 4 லட்சம் கோடி. அந்த அளவுக்கு நம்ம பெரிய பொருளாதாரம். நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம ஒரு 750 கோடி 780 கோடிக்கு தான் ஏற்றுமதியே பண்ணுறோம். அப்படின்னா நம்முடைய ஏற்றுமதி இன்னும் ரொம்ப வளர வேண்டியதாக இருக்குது. ஓரளவுக்கு தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய மொத்த ஏற்றுமதியில் 18% தான் அமெரிக்காவுக்கு போகுது. அப்போது மிச்சம் 82 பாதிக்கப்படலை. மொத்த பொருளாதாரத்தில் ஏற்றுமதியினுடைய அளவே குறைவு. அந்த குறைவான சதவிகிதத்தில் 18% தான் அமெரிக்காவுக்கு போகுது. அதில் ஏற்கனவே வரி போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த வரிகள் சில 26 அளவுக்கு உயரப்போகுது. அதனால் ஒரு இந்திய பொருளாதாரம்னு பார்த்திங்கன்னா பெரிய யானை, அதில் ஒரு காலில் ஒரு நகத்தில் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இதை பார்க்கணுமே தவிர, இதனால் இந்திய பொருளாதாரம் அப்படியே மாறிடும் இந்த காரணத்தினால ஏற்றுமதி தீர்வையினால் மாறாது. இது மற்ற நாடுகளில் பாதிக்க போய் அமெரிக்காவையே பாதிக்க போய் அமெரிக்க பொருளாதாரம் குறைஞ்சி அதனால இந்தியாவுக்கும் பாதிப்பு வருமானம் அது வரும், அது வேற. இந்த பொறுத்த வரைக்கும் இது ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ சில நாடுகள்லாம் வந்து எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நமக்கு 2 வாய்ப்பு இருக்குது. ஒன்று சண்டை போடலாம், இல்லை சமாதானமாக போகலாம். இப்போ சண்டை போடுறத கனடா எடுத்திருக்காங்க, சீனா எடுக்கிறாங்க, அவங்களுக்குலாம் நிறைய வரி போடுறாரு. அது தவிர அவங்க அமெரிக்கா எது சொன்னாலும் எஸ் சொல்லிக்கிட்டு இருந்தான் கனடா. அவன் என்னடா எங்களை போய் இந்த அடி அடிக்கிற நீ அப்படின்னு அவன் ரொம்ப பதட்டப்படுறான்.
சீனா வந்து எதிரி, அவன் தான் அவங்களுக்கு அரசியல் எதிரி, அதனால் அவர் பண்ணுறாரு. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இவங்களோட சண்டை போட்டால் என்ன ஆக போகுது? சண்டையில் என்ன நடக்கும்? அவங்க வந்து உங்கள் பொருளை வேணான்னு சொல்லலாம், அவ்வளோதானே. நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லலாம், அல்லது அவங்க வேணான்னு சொல்லலாம். இதுக்கு மேலே சண்டையில் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது நமக்கு என்னென்னா, நமக்கு 80லேருந்து 160 பில்லியன் டாலர் அளவுக்கு வியாபாரம் குறைந்து விடும். இப்போ ஏற்றுமதியாவது கூட விலைக்கு பண்ணலாம், ஒன்றுமே பண்ணாமல் போகணும்னா இந்த பொருளை வெளியில் கிடைக்காதுங்கிறது இல்லை, கூடவோ குறைச்சலோ வெளியில் எங்கேயா வாங்கிடுவாங்க. அப்போது நம்மளுடைய வியாபாரத்தை நம்ம தக்கனா, ஒரு வியாபாரி என்பவன் சண்டை போடக்கூடாது, சிரிக்க தெரியாதவன் கடை வைக்கக்கூடாதும்பாங்கல்ல. அது மாதிரி நீங்கள் வியாபாரம் பண்ணணும்னா பேசணும், சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. அப்போது சண்டை போடுறதுக்கு நமக்கு முகாந்திரமும் இல்லை. ஏன்னா எடுத்த உடனேயே அவர் இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் போட்ட உடனே நம்முடைய வெளியுறவுத்துறை ஜெய்சங்கர் அங்கே போயிட்டாரு, பிரதமரும் போயிட்டாரு, அவரை பார்த்தாரு, மை குட் ஃப்ரெண்டுன்னாரு. இவர் அவரை முதுகில் தட்டினாரு, பேசினாங்க எல்லாம். இப்பயும் சொல்கிறாரு மை குட் ஃப்ரெண்ட், பட் வெரி வெரி டஃப், வெரி வெரி டஃப். ஏமாத்திட்டாரு இவ்வளவு நல்லா வரி போட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆமா, ஏமாத்தம்னா அவரு எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. ட்ரம்ப் வந்து சொல்றாரு, அவர் வந்து மோடி என்னுடைய நெருங்கிய நண்பர் அப்படின்னாலுமே இந்த இந்தியா வந்து என்ன நிறைய வரி போட்டு ஏமாத்திச்சாரு. நம்மளே மட்டும் இல்ல, எல்லா நாடுகளையும் சொல்றாரு. அவங்க சம்மதப்பட்டு தான் வாங்கிக்கிறாங்க. இப்போ ஒரு வரிங்கிறது வந்து சம்மதப்பட்டு தான் வாங்கிக்கிறாங்க. அவங்க அந்த பொருளை வாங்கணும்னு கட்டாயப்படுத்தலை. எப்படின்னா இந்தியாவிலேருந்து ஏற்றுமதினா இந்தியாவில் இருக்கிற ஒரு நிறுவனம் டாடா மோட்டார்ஸ், அவங்க இங்கேருந்து கார் அனுப்புகிறாங்க. அதை ஒரு நிறுவனமாக வந்து அமெரிக்காவில் இருக்கிற நிறுவனம் வாங்கிக்க சம்மதப்படுது. அப்போ உள்ளே வர்றபோது அமெரிக்க அரசாங்கம் அதுக்கு ஒரு வரி போடுறாங்க. அந்த வரிக்கு அப்புறம் ஒரு விலை வச்சு அவங்க விற்கிறான். அது அவனுக்கு சம்மதமாக இருக்குது, கஸ்டமருக்கு சம்மதமாக இருக்குது, வாங்குறாங்க. அப்போ 3 பேர் இருக்காங்க இந்த செயினில். இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறவர், அங்கே அதை இம்போர்ட் பண்ணிக்கிறவர், அவர் விற்ற பிறகு வாங்குகிற கன்சியூமர். இந்த 3 பேரில் யார் ஒருத்தரும் பாதிக்கப்படலாம் இந்த நிலைமையில். நம்ம வந்து இப்போ 1000 ரூபாய்க்கு ஒரு பொருள் அனுப்புகிறோம், 26% டேக்ஸ் போட்டாங்க. 26% போட்டால் 1260 ரூபாய் நம்ம விலை வச்சிடலாம். அவன் வாங்குறவன் 1260 ரூபாய்க்கு வாங்கி விற்க முடியும், அவன் சாமர்த்தியம். அவன் 1000 ரூபாய்க்கு விற்றா அவனுக்கு 260 ரூபா நஷ்டம். அல்லது 1260க்கு மேலே லாபம் வச்சு விற்று ஒருத்தன் வாங்கிக்க தயார் நம்ம பொருள்னா வாங்குறவனுக்கு தான் நஷ்டம். இப்போ கடைசியாக என்ன ஆகும்னா, எல்லா நாடுகளும் இப்படி பண்ண போய் அமெரிக்காவில் விலைவாசி உயரப்போகிறது. உள்ள அவகாடோ வராதுங்கிறது இல்லை, அவகாடோ கூட விலைக்கு வரப்போகுதாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க நிறைய பீர் குடிப்பாங்க, பீர் டின்னில் வரும், அந்த அலுமினியத்துக்கு ஒரு டேக்ஸ் போட்டுரும். இப்போ இன்றைக்கி சாயங்காலமே போய் அவன் ஏப்ரல் 5ஆம் தேதி பீர் குடிக்க போனோன்னு எனக்கு பக்குங்கும், அவனுக்கு விலை ஏறி போச்சு. காலையில் பிரெட்டு தின்னா பக்குங்கும். ஸோ இப்போ அமெரிக்காவுக்குள்ளார கிளர்ச்சி வரும். எதிர்கட்சிகள் இருக்காங்க, மாநில அரசுகள் இருக்குது, அங்கே கோர்ட் இருக்குது. அதனால் இவரால் இதை நடைமுறைப்படுத்த முடியாது, இவர் இறங்கி வருவார் என்று நான் நினைக்கிறேன். சார், இப்போ நம்ம இவ்வளோ யோசிக்கிறோம், இங்கே இருந்துட்டு நம்ம இவ்வளோ திங்க் பண்ணுறோம், இவ்வளோ பிரச்சனைகள் வரும், இது வந்துட்டு டைரெக்டாக அமெரிக்கர்களை தான் வந்துட்டு பாதிக்கும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரிஞ்சிருக்கிறப்ப அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அவர் ஏன் இந்த முடிவில் வந்து இவ்வளோ தீவிரமாக இருக்கிறாரு? ஏன்னா அவரோட பார்ட்டிக்குள்ளேயே இவருக்கு நிறைய அப்போசிஷன் இருக்குங்கிற மாதிரி பார்க்க முடியுது இவரோட கருத்துக்களுக்கும் கொள்கைகளுக்கும். அப்புறம் ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்கிறாரு? நல்ல கேள்வி நீங்கள் கேட்குறீங்க. இப்போது அவருக்கு இது தெரியாதாங்கிறத நம்ம யோசிக்கிறோம். அவருக்கு இது தெரிஞ்சிருக்கும். சில சமயங்களில் வந்து சக்ஸஸ் இஸ் அ பேட் டீச்சர், இட் டீச்சர்ஸ் ஒன் வே ஆஃப் டூயிங் திங்ஸ் அண்ட் ரிஜெக்டிங் ஆல் அதர்ஸ் ஸ்டபர்னான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எது வெற்றி கொடுத்ததோ நீங்கள் அதை நம்புவீங்க. இவர் அப்படி ஒரு பிளைண்டாக இருக்கார். அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த நாடுகள்லாம் நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க, அமெரிக்கா கடனாளியாக இருக்குது, இதுக்கெல்லாம் காரணம் இவன்கள்லாம் நிறைய நம்ம மேலே வரி போடுறான், நமக்கு போட தெரியாதா அப்படிங்கிறாரு. அடிபட்ட பிறகு தான் புத்தி வரும். இப்போதைக்கு அவர் நினைக்கிறாரு, உடனே என்ன இவர் வரி போட்டால் அவ்வளோ வரியும் அரசாங்கத்துக்கு வந்துடும்னு நினைக்கிறாரு. அவ்வளோ வரியும் அரசாங்கத்துக்கு வராது. அப்படி அவ்வளோ வரியும் வந்ததுன்னா அமெரிக்காவில் இருக்கிற நிறுவனங்கள் லாபம் குறைஞ்சிடும். இப்போ நேற்றே பாருங்கள், நம்ம இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கோம், வியாழக்கிழமை அன்னைக்கு பங்குச்சந்தைகளில் நாஸ்டாக்கு 5% விழுந்திருக்கு. அவங்களுடைய பங்குச்சந்தையில் ஒன்று, இன்னொன்று 4.8 விழுந்திருக்கு. இது வந்து கோவிட் அன்னைக்கு விழுந்ததுக்கு அப்புறம் இப்போ தானே அதிகமாக விழுந்திருக்கு. இது ஆரம்பம் போல் தெரியுது. அப்போ அமெரிக்க பங்குச்சந்தை என்ன நினைக்குது, அமெரிக்கர்களுக்கு இது நட்டமாக போகுது, அமெரிக்க நிறுவனங்கள் நட்டத்தை சந்திக்க போகின்றன, அமெரிக்க நுகர்வோர்கள் வந்து விலைவாசி உயர்வை சந்திக்க போகிறாங்க, அதனால இவர் இறங்கி வருவார். ஆனால் இவர் வந்து முட்டாள் இல்லை. ஒரு வியாபாரி என்ன பண்ணுவாங்க, எப்பயுமே அஃபென்ஸ் இஸ் அ பெஸ்ட் டிஃபென்ஸும்பாங்க. நீங்கள் வந்து முதல்ல அடிக்க போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னு நீங்களே கத்துவீங்க. முதல்ல கத்தின பிறகு எதிராளி அடங்கிடுவார். அது மாதிரி இவர் ஃபஸ்ட்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டார். இந்த பிஸ்னஸில் டிஸ்ட்ரப்ஷன் சொல்கிறோம்ல, நார்மலாக ஒரு ஈக்குவலிபிரியமில் எல்லாம் போயிட்டுருக்கு, இவர் போய் தள்ளி விட்டார், க்யூவை கலைச்சி விட்டார். திரும்ப வந்து க்யூ நிற்கணும், க்யூ ஃபார்ம் ஆகிற போது முன்னாடி நின்னவன் பின்னாடி போயிடுவான், பின்னாடி நின்னவன் முன்னாடி வந்துடுவான். இவர் அமெரிக்கா ஒரு நார்மலாக ஒரே மாதிரி போய்கிட்டு இருந்ததை டிஸ்டர்ப் பண்ணி விட்டார் உலகத்தில். இப்போ சாதாரணமாக வந்து நீங்கள்லாம் கொஞ்சம் கூட வரி போடுறேன்னா யாராவது ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. பைலேட்ரல் அக்ரிமெண்ட்ஸ் போடுற போது ஒத்துக்க மாட்டாங்க. இவர் என்ன பண்ணார், எடுத்தோன்னே ஒரு பயங்கர கத்திட்டார். இனிமேல்ட்டு எல்லாருமே வந்து அவரோட நெகோசியேஷனுக்கு வருவாங்க. இப்போ சண்டை போடுறவங்களும் நெகோசியேஷனுக்கு வருவாங்க.
அவங்க பதிலுக்கு இவரை மாதிரியே ஒரு ஆரவாரம் பண்ணி கலட்டா பண்ணி நான் உனக்கு பொருள் அனுப்ப மாட்டேம்மா சீனா. இப்போ இந்தியா அனுப்ப மாட்டேன்னு சொல்லி கையை முறுக்கக்கூடிய அளவுக்கு நம்மக்கிட்ட ஏற்றுமதி பொருட்கள் இருக்கா, அவனுக்கு அவசியமான பொருட்கள் இருக்கா, அவன் நம்மளை நம்பித்தான் இருக்கானா அப்படின்னா, இப்போ உலக நாடுகள் கச்சா எண்ணெய் தரலைன்னா இந்தியா பயப்படும். அதுபோல் நம்மக்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் பொருள் இருந்தால் நம்ம கையை முறுக்கலாம். அல்லது சைஸ் வைஸ் நம்ம தான் உலகத்தில் எவனுமே இதை ப்ரொடியூஸ் பண்ணல, நம்ம தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், இந்த பொருளை நிறுத்தினா அவன் பாதிக்கப்படுவான்னா அவன் பயப்படுவான். ஒரு நெகோசியேஷனில் அதுதான் அப்பர் ஹேண்டு லோவர் ஹேண்டு. அப்போ அந்த மாதிரி ஆட்கள் அதை முறுக்குவாங்க, கையை முறுக்குவாங்க. சீனாவெல்லாம் பண்ணுவான். இல்லைன்னா உடனே பாண்டெல்லாம் நான் விற்கிறேன், உன்னுடைய ட்ரெஷரி பாண்டை பணத்தை கொடுமா, ஏதாவது ஒரு குழப்பம் வரும். நமக்கு இன்னும் அந்த அளவுக்கு ஒரு வலுவான ட்ரேடு பொசிஷன் இல்லையோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது செட்டில் ஆகிடும். ஷார்ட் டேர்மில் பெரிய டிஸ்டர்பன்ஸ், ஷார்ட் டேர்மில் அமெரிக்காவுக்கும் டிஸ்டர்பன்ஸு, உலக நாடுகளுக்கும் டிஸ்டர்பன்ஸு, லீஸ்ட் டிஸ்டர்ப்டு இந்தியா. ஓகே, ஸோ அவர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் அப்போ இதை பண்ணியிருக்கிறாருங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறத நான் எடுத்துக்கிறேன். இப்போது அமெரிக்கா -5 இருந்ததுன்னா அவர் +25 எய்ம் பண்ணுறாருல, அது 0க்கு வந்தாலே அவருக்கு வெற்றி தான். -5 ரெக்கவர் பண்ணிட்டாரு, +5க்கு வந்தாலே வெற்றி தான். எய்ம் பண்ணுறாரு, 25க்கு அடித்து பேசுகிறாரு, அது கொஞ்சம் மாறும். ஏன்னா அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு, இதனால உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்கிறாரு. இன்னும் நீங்கள் 10 வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தீங்கன்னா நான் செஞ்சது கரெக்டுன்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பதிவு பண்ணும்போது ஒருவேளை அவர் கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் இப்போ நீங்கள் சொன்னீங்களே சார், இப்போ விலைவாசி அமெரிக்கர்களுக்கு அதிகரிக்கும் போது அதை ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லாருமே அமெரிக்காவோட வர்த்தகத்தை பொறுத்து தான் மற்ற எல்லா நாடுகளும் இங்கே இயங்கிட்டு இருக்கிறது நம்மளுக்கு தெரியுது. இப்போ அங்கே பணவீக்கம் அதிகரிக்கும் போது மற்ற நாடுகள் அதை எப்படி சார் பாதிக்கும்? நிச்சயமாக பாதிக்கும். அதாவது அவங்க ஒன்று நுகர்வு குறைஞ்சிரும். இப்போ கோவிட்-19 போது எப்படி சப்ளை செயின் டிஸ்டர்ப் ஆச்சோ அது மாதிரி ஷார்ட் டேர்மில் சப்ளை டிஸ்டர்ப் ஆனால் அதுக்கப்புறம் அங்கே உற்பத்தியெல்லாம் நின்று போயிடும். இப்போது அவங்க அமெரிக்காவுக்கு அனுப்ப முடியலன்னா எங்கே அனுப்புவாங்க? உடனடியாக வேறு பார்ட்னர் கண்டுபிடிக்கணும். அந்த பொருள் அழுகும் பொருளாக இருந்தால் அவகோடா மாதிரி இன்னும் சிரமம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அது ஷார்ட் டேர்மில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அங்கே என்ன ஆகும்னா விலைவாசி அதிகமாச்சுன்னா அமெரிக்காவில் வட்டி விகிதத்தை அதிகரிப்பார்கள். இப்போது ஃபெடரல் ரிசர்வ் 4.5% வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா குறைப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கையில் விலைவாசி அதிகமாச்சுன்னா இவங்க முட்டாள்தனமாக ஒரு மானிட்டரி ஆக்ஷன் என்னென்னா வட்டியை ஏற்றினா விலைவாசி குறையும்னு நினைக்கிறாங்க. அது பழைய கணக்கு. நுகர்வுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை. அது மாதிரி அதை வேறு விதமாக ஆர்கியூ பண்ணலாம். பட் ஆனால் அதுதான் இவங்க நினைக்கிறாங்க. இன்ஃப்ளேஷன் அதிகமானால் வட்டி விகிதத்தை வட்டி விகிதத்தை ஏற்றினா மக்கள் நுகர்வை குறைப்பாங்க, நுகர்வை குறைஞ்சா விலைவாசி இறங்கிடும். அப்படின்னா மக்கள் தேவையான பொருட்களே வாங்காமட்டால் தான் விலைவாசி குறையும். இது சப்ளையினால் வர்ற பிரச்சனைன்னு எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால டாலர் மதிப்பு குறையும். இந்தியா போன்ற நாடுகளுக்கு அட்வான்டேஜ். இப்போ உலகத்தில் அமெரிக்கா கன்சியூம் பண்ணாமல் விடுற பொருட்களை இந்தியா மாதிரி நாடுகளுக்கு கொண்டாந்து கொடுப்பாங்க. அப்போ நமக்கு இன்னும் உலக சந்தையில் பொருள் விலை குறையும். எப்படி அமெரிக்கா கச்சா எண்ணெயை வாங்க மாட்டேன்னு ரஷ்யா கிட்ட சொன்ன உடனே அமெரிக்காவும் நேச நாடுகளும் அவன் யார்ட்டையாவது வித்தாகணுங்கிற போது இந்தியாவுக்கு சீப்பாக வித்தானோ எண்ணெயை, அது மாதிரி இந்த குளறுபடியில் இந்தியா போன்ற அதிக நுகர்வு செய்கிற நாடுகள், ஏற்றுமதி செய்யாத நாடுகளுக்கு சில பொருட்கள் சீப்பாக கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் சைனா டம்ப் பண்ணான்னா நம்முடைய தொழிற்சாலைகள் அடிபடுற வாய்ப்பும் ஆபத்தும் இருக்குது. இது ரெண்டு மாதிரி. இது ஒரு கலகம் பிறந்து நியாயம் பிறக்கணும். கலகம் பிறந்த உடனே நியாயம் பிறந்துட்டா தேவலாம். கலகம் பிறந்து கொஞ்சம் நாளாகும். அதுதான் பிரச்சனை. அது ஆனால் ரெசிஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ இமீடியட்டாக அது ரிஃப்ளெக்ட் ஆகாதுங்கிற மாதிரி நீங்கள் ரெசிஷன் வர விட மாட்டாங்க. இப்போ ரெசஷனுங்கிறது நம்ம இந்தியாவில் கிராம லெவலுக்கு அதை பேசுகிற லெவலில் இருக்கிற போது நீங்கள் முதல்ல கேட்ட மாதிரி அவங்களுக்கே தெரியாதுன்னா அவங்களுக்கும் தெரியும். அந்த ரெசஷனை அலோவ் பண்ணால் திருப்பி ஒரு வண்டி மோட்டர் நின்று போச்சுன்னா திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறது கஷ்டம். வண்டி பள்ளத்தில் இறங்கிடுச்சுன்னு வச்சுங்களேன், இறங்கிறதுக்கு முன்னாடி ஓடும். இறங்கிடுச்சுன்னா தள்ளுறதுக்கு ரொம்ப எஃபர்ட் வேணும். அதனால் ரெசஷன் போகாமல் தப்பிச்சிருச்சு முதல்ல. இப்போயும் விடமாட்டாங்கன்னு நம்புகிறோம். குட் சென்ஸ் வில் ப்ரிவைல். அங்க யுஎஸ்லயும் அந்த ரெசிஷன் அளவுக்கு போக விட மாட்டாங்க. விட மாட்டாங்க. அப்போ அவர் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலைக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதே பொருட்களை இன்னும் கொஞ்சம் விலை குறைச்சி இப்போ நமக்கே என்ன சொல்லியிருக்காரு அவர், இது எல்லாம் ஒரு எக்ஸிட் கிளாஸ் ஒன்று கொடுத்துருக்காருன்னா இவ்வளோ டேரிஃப் இவர் அறிவித்தாலும் கூட இது எல்லாம் கல்லில் எழுதப்பட்டதல்ல, இவற்றையெல்லாம் மாற்ற முடியும், பேச்சுவார்த்தைக்கு வாங்கங்கிறாரு. ஸோ இப்போ நம்மளே பைலேட்ரல் அக்ரிமெண்ட்னு ஒரு தேசத்தோட பைலேட்ரல் அக்ரிமெண்ட் ப்ரிஃபர்டு நேஷன் ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. இந்த நாட்டிலேருந்து எது வேணாலும் நாங்கள் வரி போட மாட்டோம்னு. அதெல்லாம் பண்ணணும்னா நீ அரசியல் நோக்கங்களுக்கு ஒத்துவா, சீனாவோட சேராத, நீ பிரிக்ஸ் பண்ணாத, நீ டாலருக்கு மாற்றெல்லாம் கொண்டு வராத, அங்கே போய் ரொம்ப பேசி நீ வாயை விடாத, அது என்ன அமெரிக்கா ஒழிச்சு டாலரை ஒழிச்சிட்டு எங்களோட நீங்கள் எல்லாம் பெருசாக வந்துடுவீங்கிறது, அதெல்லாம் விட்டுறேன்னா நீங்கள் சப்ளை பண்ண, நீ விடுவேன்னா பார்த்துக்கலாம். அந்த மாதிரி அவருடைய தேவையை வேறு தேவைகளை முன்னிறுத்தி இந்த பொருளாதாரத்துலேருந்து கெயின் பண்ண பார்ப்பாங்க.
இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, கோல்டு, சில்வர் அண்ட் ஃபார்மா அது மூணுத்துக்குமே வந்து இது செல்லாது, வரி விதிப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. உடனே இங்க வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து ஒரு உயர்வை நோக்கி போனதை பார்க்க முடிஞ்சுச்சு. ஓவர் நைட்ல வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மறுபடியும் அந்த ஃபார்மா வந்து ரீகன்சிடர் பண்ணுவோம் நாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சோம் அப்படின்னா, ஓகே ஃபார்மா ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதுனால அவர் போடலையோ அப்படின்னு நினைச்சோம். பட் டக்குன்னு தன்னோட நிலைப்பாடை வந்து ஓவர் நைட்ல அவர் மாத்திருக்காரு, ரீகன்சிடர் பண்ணுவோங்கிற மாதிரி மாத்திருக்காரு. நீங்க நினைச்சது தப்பு இல்லை. அதாவது வந்து ஜெனரிக் ட்ரக்ஸ்ன்னு இருக்குது, இன்னொன்று இருக்குது. இப்போது வந்து அடிப்படையான மருந்துகளை அவங்க வந்து அமெரிக்காவில் அரசாங்கம் தான் கொடுக்குது மக்களுக்கு. அவங்களுடைய ஹெல்த் கேர் சிஸ்டம் ரொம்ப பெருசு. நீங்கள் அமெரிக்க குடிமக்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்குது, அரசாங்கம் தான் அதை பேர் பண்ணுது. அப்போ இவர் வரி போட்டார்னா அரசாங்கம் தான் அந்த வரியை சுமந்துக்கணும். இவர் ஒரு லெஃப்ட்டில் வாங்கி ரைட்டில் கொடுக்குற மாதிரி. அதனால அதுக்கு மருந்துக்கு போட வேணாம்னு நினச்சிட்டாருன்னு நினச்சோம். அது தவிர இவர் வரி போட போகிறாருன்னு எல்லாம் பயந்ததுனால அந்த பங்குகள் ரொம்ப இறங்கி இருந்தது. இவர் போடலன்னு தெரிஞ்சோன்னா கொஞ்சம் எந்திரிச்சுது, அவ்வளோதான். அதே சமயத்தில் என்ன சொன்னாங்க, இவர் யார், ட்ரம்ப்பு, இவர் இன்னைக்கு ஒன்று சொல்லுவார், நாளைக்கு ஒன்று சொல்லுவார். அதனால அவர் இப்போ சொல்லலை. இவர் எதை சொன்னதே முடிவாக எடுத்துக்க முடியாது. ஐயா வந்து தோன்ற மாதிரி செய்வார். அவர் பெரிய ஒரு சர்வாதிகாரி. இப்போதைக்கு அவர் சொல்லலை அப்படிங்கிறது தான் எடுத்துக்கணும். ஓகே, ரீகன்சிடர் பண்ணுவார்னு சொன்னோன்னே இன்னைக்கு அதில் இல்லை, அதாவது வந்து சப்ளிமெண்ட்ரி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும்ல. ஃபஸ்ட்டு பில்லு வந்துருச்சு, ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் சிலதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஒர்க் அவுட் பண்ணி ஃபர்தராக வரும். இப்போ கார் ஏற்றுமதிக்குமே வந்து ஒரு தனியாக ஒரு டாக்ஸ் விதிச்சிருந்தார், 25% என்னமோ விதிச்சிருந்தாரு. ஆனால் அதில் இந்திய கார்கள் கம்பெனிக்கு வந்து பெருசாக பாதிப்பு இல்லைங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா குறிப்பாக சொல்லணும்னா இங்கேருந்து வந்துட்டு சப்ளை பண்ணுறவங்கலாம் வந்துட்டு வெவ்வேறு நாடுகளுக்கு, அமெரிக்காவை தவிர வெவ்வேறு நாடுகளுக்கு சப்ளை பண்ணுறதா சொல்கிறாங்க. கொரியனுக்கும் ஜப்பானீஸ்க்கும் மட்டும்தான் வந்துட்டு அந்த விஷயத்தில் வந்துட்டு பாதிப்பு இருக்குங்கிறாங்க. அப்படி நம்மளோட ஆட்டோமொபைல் செக்டருக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குங்களா? எனக்கு தெரிஞ்ச லெவலில் நமக்கு இந்திய ஆட்டோமொபைலுக்கு அவர் போட்டிருக்கிறது, நம்ம எவ்வளோ ஏற்றுமதி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பாதிப்பு உண்டு, நமக்கு உண்டு. நமக்கு வந்து அதிகமாக நம்ம சைனா +1ங்கிற பாலிசியில் சீனாவிலேருந்து வெளியேறிய நிறுவனங்கள் இந்தியாவுக்கு வருது, தமிழ்நாட்டுக்கு வருது. ஆப்பிள் இங்கே பண்ணுறோம், அங்கே பண்ணுறோம், இங்கே பண்ணி என்ன பண்ணுறோம், ஏற்றுமதி பண்ணுறோம். அந்த ஏற்றுமதிகளுக்கெல்லாம் தான் அவர் தொந்தரவு உண்டாக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, அமெரிக்காவுக்கு தேவையான பொருட்களை சாமர்த்தியமாக வெளிநாடுகளில் உற்பத்தி செய்து திருப்பி அமெரிக்காவுக்கே கொண்டு வந்து கூட விலைக்கு கொடுக்குற சாமர்த்தியம் இனி நடக்காது. அமெரிக்காவுக்கு தேவையான பொருட்களை அமெரிக்காவிலேயே நீங்கள் உங்கள் நிறுவனம் வரலாம், நான் வரவேற்கிறேன். இங்கே வந்து நீ கட்டடம் கட்டி, இங்கே வந்து ஆளை வேலை கெடு, இங்கே சம்பளம் கொடு, இங்கே உற்பத்தி பண்ண நான் வாங்கிக்கிறேன். அதுக்கான ஒரு டைம் கொடுக்கணும்ல சார். டக்குன்னு வந்து விதிக்கிறப்ப அவங்க வந்து இப்போ மேனுஃபேக்சரிங் எப்படி ஸ்டார்ட் பண்ண முடியும்? அதுதான் அவருடைய முரட்டு முடிவு, அதுதான் முரட்டு முடிவு. நீங்கள் சொன்னது ரொம்ப நல்ல சஜஷன். அவங்க என்ன பண்ணியிருக்கணும், அவர் வந்து இதெல்லாம் 2026 ஏப்ரல்லேருந்து நடைமுறைக்கு வந்துவிடும், அதற்குள்ளார யார் யார் செட்டப் பண்ணுறீங்களோ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் புட்சாலி, அவர் நிதானமாக இருக்காருன்னு அர்த்தம். அல்லது அவர் வெளிப்படையாக இருக்காருன்னு அர்த்தம். உண்மையிலே அது கூட ஒரு திட்டமாக இருக்கலாம். இப்போதைக்கு ஒரு அடிப்போம், ஒரு வாரம் எல்லாம் துண்டை காணும் துணியை காணன்னு ஓடட்டும், அதுக்கப்புறம் ஒரு அறிவிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி வேற எந்தெந்த செக்டர் பாதிக்கப்படும் ஏற்றுமதியில் வந்துட்டு இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி ஆகிற செக்டர்ஸ் இருக்குது. இப்போ அவங்க சொல்லியிருக்கிறதுல இந்தியா வந்து டெக்ஸ்டைல்ஸு 12%, நம்ம மொத்த ஏற்றுமதியில் 12% அளவு, அதுவும் ஃபார்மா 10%, அப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் 7% இந்தியாவில் பண்ணி அங்கே அனுப்பிச்சிட்ருக்கோம், ஸ்டீல் 4%ங்கிறாங்க. இப்போதைக்கு வந்து உணவுப் பொருட்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த இ-காமர்ஸு அப்புறம் $800 குறைவாக வருகிற பார்சல்ஸுக்கு இல்லைன்னு இருக்கார். இப்போ பெரிய உற்பத்தியாளர்கள், பெரிய ஏற்றுமதியாளர்களுக்கு தான் அது பாதிப்புங்கிறாரு. ஆட்டோமொபைல் செக்டருக்கும் மட்டும்தான் ஒரு பெரிய ஜுவல்லரி, இது ரெண்டுக்கும் பெரிய பாதிப்பு இருக்கும். டெக்ஸ்டைல்ஸ்க்கு ஓரளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சாமானிய மக்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு? இது வந்து நேரடி பாதிப்பு, நம்ம சொல்லுவோம்ல மூக்கை நேராக தொடுறது, சுற்றி வளைச்சி தொடுறதுங்கிற மாதிரி. இந்த விஷயத்தில் நமக்கு நேரடியாக மூக்கை தொடுற பிரச்சனை குறைவாக இருக்குது, சுற்றி வளைச்சி தொடுறது இருக்குது. இப்போ அமெரிக்கா பாதிக்கப்பட்டால் என்ன ஆகும், அமெரிக்க நிறுவனங்களுடைய லாபம் குறைஞ்சா என்ன ஆகும்னா, அமெரிக்க பங்கு சந்தை விழுறது மட்டும் இல்லை, அமெரிக்காவை நம்பி இங்கேருந்து நமக்கு ஒரு சர்வீஸ் எக்ஸ்போர்ட் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். மொத்த எக்ஸ்போர்ட் 780 கோடி, அதில் 437 தான் மெர்கன்டைஸுங்கிற பொருட்கள் உற்பத்தி, மிச்சம் 340 சர்வீஸு. இப்போது சிலதெல்லாம் டிஸ்கிரிஷ்னரி ஸ்பெண்டிங், சம்பளம் நிறைய வந்தால் போனஸ் வந்ததுன்னா நம்ம என்ன வாங்குவோம், சம்பளமே கட் பண்ணால் எதெல்லாம் வாங்குவோம், சிலதெல்லாம் வாங்குறத குறைக்க மாட்டோம், வேறு சிலதை குறைச்சிருவோம். அப்போ அயன் பண்ண துணி அனுப்புறதையோ அல்லது ஒரு பியூட்டி பார்லருக்கு போகிறது, அந்த மாதிரி செலவுகள்லாம் குறைப்போம். அதெல்லாம் டிஸ்கிரிஷ்னரி, பண்ணாமல் கூட வாழ முடியும், உணவு இல்லாமல் வாழ முடியாது. அது மாதிரி அவங்க டிஸ்கிரிஷ்னரி ஸ்பெண்டிங் எல்லாம் குறைச்சாங்கன்னா அப்போது லக்ஸுரி கார் விற்பனைகள், அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் உலகத்தில் குறையும்.
அமெரிக்காவினுடைய இந்த 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 டிஸ்டர்பன்ஸில் மொத்தமாக உலக ஜிடிபி ஒரு 2% இறங்கும். உலக ஜிடிபி எல்லாரும் சேர்ந்து கம்பைண்டு. இந்தியா ஒரு 0.5% இறங்கலாம் இந்த காரணத்தினால. சீனாவில் ஒரு 2% பாதிப்பு ஏற்படலாம். வேறு இடத்துல கனடாவில் 2-3% அப்படி ஆகிறது வந்து நமக்கும் பாதிக்கும். அதனால் சுற்றி வளைச்சி இன்டைரக்டாக டாலர் மூலமாக இன்ஃப்ளேஷன் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாமே தவிர எனக்கு தோன்ற அளவில் இப்போதைக்கு ஒரு டைரெக்டாக ஒரு ஹிட்டு இல்லை. இன்னும் சோஃபார் வந்திருக்கிற அறிவிப்புகள் இல்லை. ஸோ இந்த மாதிரி அறிவிப்புகள்லாம் வந்துட்டு தங்க விலையை வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு தான் எடுத்துட்டு போகும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்படிதான் இருக்குங்களா சார்? இந்திய பங்குச்சந்தையும் தங்க விலையும் எப்படி இருக்கும்? தங்கம் வந்து ஒரு ஓப்பன் சீக்ரெட் ஆகிடுச்சு. ஒரு பிரச்சனைனா தங்கம் ஏறுங்கிறத திரும்ப 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 சொல்லி இப்போ எல்லாருமே வந்து ஒரு பிரச்சனைனா தங்கம் வாங்கணும்னு வச்சுருக்காங்க. இப்போ 2 இருக்குது. ஒன்று வந்து ஃபிசிக்கல் மார்க்கெட், தங்கத்தை ஆக்சுவலாக காசு கொடுத்து வாங்குறவங்க, அதை வாங்கி வச்சுக்கிறவங்க, அது வந்து லிமிட்டட் தான். இப்போ தங்கம் வந்து என்கிட்ட வந்து 10 கிலோ இருக்குன்னா அந்த 10 கிலோ நான் வியாபாரம் பண்ணுறதுக்கு அந்த 10 கிலோ வச்சு 1000 பேர்கிட்ட நான் வியாபாரம் பண்ணுறேன். அந்த 10 கிலோ வச்சு நான் வந்து 100 கிலோ வியாபாரம் பண்ணுறேன். யாரும் வந்து என்கிட்ட கேட்க போகிறது கிடையாது. நீ 100 கிராம் வாங்கிக்கிறியா, ஒரு சீட்டில் எழுதி 100 கிராம் கொடுத்துறது. இன்னொருத்தர் வந்து 200 கிராம் கேட்டால் 200 கிராம் கொடுத்துறது. முதல்ல 100 கிராம் கொடுத்தவர் திருப்பி கொண்டாந்து கொடுத்தாருன்னா அவருக்கு காசை கொடுத்துறது. ஸோ அண்டர்லைங் அசெட்டை போல் டெரிவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லி மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சு, லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சிலாம் இருக்கிற கொஞ்சம் பொருளுக்கு நிறைய வியாபாரம் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் கொஞ்சம் பணத்தை வச்சு நிறைய வியாபாரம் பண்ண முடிகிற போது ஸ்பெக்குலேட்டிவ் மணி நிறைய தங்கத்தில் லோடாகிருக்கு. அது தேவைக்காக வந்ததில்லை, லாபம் பார்க்க வந்த பணம். ஒரு டோக்கனை போட்டு வச்சுறது, பஸ்ஸில் டிக்கெட்டு நமக்கு போனால் டோக்கன் காசு, வந்தால் சீட்டு பிளாக்கில் வைக்கலாங்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஸ்பெக்குலேஷன் மணி இருக்குது. அது வந்து டெக்னிக்கலாக ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா தாங்காது, இறங்கி தான் திரும்பி ஏறணும் அப்படிங்கிறது டெக்னிக்கல் அனாலிசிஸ். அதை வச்சு சில பேர் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, இது இறங்கும் அப்படிங்கிறாங்க. ஊடகங்கள்லேயும் அதை நிறைய சொல்கிறாங்க, வாங்காதீங்க இறங்குன்றாங்க. என்னுடைய கணிப்பில் வந்து முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து யாராலையும் கணிக்க முடியாது. ரெண்டாவது நம்ம யூகிக்கிறதுனா என்ன யூகிக்கலாம்னா, தங்கம் இறங்கினால் கூட மீண்டும் ஏறிவிடும். தங்கத்துக்கு வந்து அரசாங்கங்கள், மக்கள், அதுக்கப்புறம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருடைய இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. இப்போதைக்கு இந்த ட்ரம்ப்பு போகிற வரைக்கும் குறைஞ்சபட்சம் இன்னும் 4 வருஷத்துக்கு தங்கம் ராஜா தான். இவர் தான் ராஜான்னு நினைக்கிறாரு, தங்கத்தை ராஜா ஆக்கியிருக்கார் இவர். நிச்சயமா சார். அப்போ இந்தியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிடலாம் சார். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் வந்து ஆக்சுவலாக இந்த ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாம் நல்லா வந்துருச்சுன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் நல்லா வந்துடும். நமக்கு 2-3 பிரச்சனைகள் இருந்தது. ஒன்று வந்து ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்க வெளியில் போனாங்க. சீனா பெட்டராக இருக்குன்னு இப்போ சீனாவுக்கு புது பிரச்சனை வந்திருக்கு, அவங்களும் போய் கொஞ்சம் நாள் ஆச்சு, திரும்பி வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டாலர் வந்து 87 இருக்கும் போது அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து விற்றா தான் லாபம், வாங்கினா லாபம் இல்லை. அதுவும் ஒரு மாறும் அப்படின்ற மாதிரி தெரியுது. இந்தியாவில் இந்த நிறுவனங்கள் நன்றாக தொடர்ந்து ரிசல்ட் கொடுக்குற பட்சத்தில் குறைஞ்சபட்சம் இந்த லெவலில் நிற்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு கீழே ஒரு இறக்கத்தை அது பார்த்துருச்சு. வேறு புதிய சிக்கல்கள் வந்தால் தான் இன்னொரு ஒரு ஜம்ப் டவுன் வரும். இங்கேருந்து ஒரு 5% இறங்குது, 10% இறங்குறங்கிற மாதிரி ஏதாவது பெரிய ட்ரிகர் வந்தால் தான். இப்போதைக்கு அது சமாளித்து நிற்கிற மாதிரி தான் தெரியும். அப்போ தைரியமாக நம்ம வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கிராஜுவலாக பண்ணணும். அதை தைரியங்கிறது தவிர கிராஜுவல், எப்பயுமே நம்மளை பெருசாக பாதிக்காத அளவுக்கு தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். எஸ்ஐபி மாதிரி, சீட்டு கட்டுறது மாதிரி பண்ணலாம். ரொம்ப தெளிவான விளக்கங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நேரத்திற்கும் நன்றி சார். நன்றி. எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் மாபெரும் பேச்சு போட்டி சொல் தமிழா சொல் பிரம்மாண்ட இறுதிச் சுற்று ஏப்ரல் 7 எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூர். Make Howda Pay your trusted partner for all your payout needs. கிராண்ட் மாஸ்டர்கள் பிரணவ் VR சிதம்பரம், வேலம்மாள் நெக்ஸஸின் மேலும் ஒரு பெருமை.